கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட கர்த்தர் செய்த மகா கிருபைக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நாளிலே கூட ஒரு சின்ன ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதாவது அரண்ய காண்டா என்னாகமம் 14வது அதிகாரம் அரண்ய காண்டா அதுல 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ಆದರೆ ಜನ ಸಮೂಹದವರೆಲ್ಲರೂ ಕಲ್ಲೆಸೆದು ಅವರನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕೆಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿರಲಾಗಿ ಯೆಹೋವನ ತೇಜಸ್ಸು ದೇವದರ್ಶನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಹೊಳೆಯಿತು, ಇಸ್ರಾಯೇಲರೆಲ್ಲರೂ ಕಾಣಿಸಿತು. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொண்டு நீ பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். பேச போகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கணும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது, அதாவது இந்த இடத்துல ஒரு பட்டணத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரான் என்கிற ஒரு பிரதேசத்திற்கு, வனாந்தரத்திற்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர செய்கிறார் கர்த்தர். கொண்டு வந்ததுக்கு பிறகு பரான் என்கிற அந்த பிரதேசத்துல கர்த்தர் சொல்கிறார், மோசேயை பார்த்து சொல்கிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்கள்ல 12 கோத்திரங்கள் இருக்கிறது. 12 கோத்திரத்திலும் ஒவ்வொரு முக்கியமான நபர்களை நீ ஆய்வு செய்து அவர்களை நீ கானான் தேசத்துக்கு நீ அனுப்பு. அங்க போய் எப்படி இருக்குது சூழ்நிலைகள், நிலவரங்கள் எப்படி இருக்குது சொல்லி பார்த்து வரட்டும் என்று சொல்லி மோசேக்கு கர்த்தர் சொல்கிறார். மோசேக்கு கர்த்தர் சொன்னபடியே மோசே சைடு அந்த 12 கோத்திரத்திலும் இருக்கிற அந்த 12 நபர்களை, ஒவ்வொரு நபர்களையும் அவன் ஆய்வு செய்து அந்த இடத்துல அனுப்புகிற காலத்தை நான் பார்க்க முடியுது. இவங்க போறாங்க, போயிட்டு அந்த இடத்துல கானான்ல பாக்குறாங்க. போகும்போது அந்த இடத்துல இங்க வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இருந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க சொன்னா, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துல இருந்த ஜனங்கள் ஜெய்ஜெயந்திக்கான மனுஷர்கள், அதாவது உயரமான மனிதர்கள், ராட்சசனை போல உடல் அமைப்பு உள்ள மனுஷர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஹைட்டான மனுஷர்கள், நல்ல அகலமான உடம்பு உள்ளவங்க, நல்ல பெரிய அவங்க முன்பதாக இவருக்கு அதாவது சின்ன ஒரு பூச்சியை போல இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க போறவங்க அந்த கானான் அந்த பலிஸ்தருக்கு முன்னாடி இவங்க சின்ன பூச்சியை போல இருக்கிறாங்க. அப்போ இவங்க அதை பாக்குறாங்க. 40 நாள் டிராவல் பண்ணி போகிறாங்க. போயிட்டு அங்க பாக்குறாங்க இந்த மாதிரி ஜனங்க இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற கனிகளை அவங்க பறித்து கொண்டு, திராட்சை கொலைகள் அப்புறம் பழங்களை பறித்து கொண்டு வராங்க. பாரானுங்கிற பிரதேசத்துல மோசே கிட்ட மீண்டும் வராங்க. மோசே கிட்ட அந்த 12 ಆದರೆ ಜನ ಸಮೂಹದವರೆಲ್ಲರೂ ಕಲ್ಲೆಸೆದು ಅವರನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕೆಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿರಲಾಗಿ ಯೆಹೋವನ ತೇಜಸ್ಸು ದೇವದರ್ಶನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಹೊಳೆಯಿತು, ಇಸ್ರಾಯೇಲರೆಲ್ಲರೂ ಕಾಣಿಸಿತು. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொண்டு நீ பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். பேச போகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கணும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது, அதாவது இந்த இடத்துல ஒரு பட்டணத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரான் என்கிற ஒரு பிரதேசத்திற்கு, வனாந்தரத்திற்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர செய்கிறார் கர்த்தர். கொண்டு வந்ததுக்கு பிறகு பரான் என்கிற அந்த பிரதேசத்துல கர்த்தர் சொல்கிறார், மோசேயை பார்த்து சொல்கிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்கள்ல 12 கோத்திரங்கள் இருக்கிறது. 12 கோத்திரத்திலும் ஒவ்வொரு முக்கியமான நபர்களை நீ ஆய்வு செய்து அவர்களை நீ கானான் தேசத்துக்கு நீ அனுப்பு. அங்க போய் எப்படி இருக்குது சூழ்நிலைகள், நிலவரங்கள் எப்படி இருக்கிறது சொல்லி பார்த்து வரட்டும் என்று சொல்லி மோசேக்கு கர்த்தர் சொல்கிறார். மோசேக்கு கர்த்தர் சொன்னபடியே மோசே சைடு அந்த 12 கோத்திரத்திலும் இருக்கிற அந்த 12 நபர்களை, ஒவ்வொரு நபர்களையும் அவன் ஆய்வு செய்து அந்த இடத்துல அனுப்புகிற காலத்தை நான் பார்க்க முடியுது. இவங்க போறாங்க, போயிட்டு அந்த இடத்துல கானான்ல பாக்குறாங்க. போகும்போது அந்த இடத்துல இங்க வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இருந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க சொன்னா, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துல இருந்த ஜனங்கள்
ஜெய்ஜெயந்திக்கான மனுஷர்கள், அதாவது உயரமான மனிதர்கள், ராட்சசனை போல உடல் அமைப்பு உள்ள மனுஷர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஹைட்டான மனுஷர்கள், நல்ல அகலமான உடம்பு உள்ளவங்க, நல்ல பெரிய பெரிய, அவங்க முன்பதாக இவருக்கு அதாவது சின்ன ஒரு பூச்சியை போல இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க போறவங்க அந்த கானான் அந்த பலிஸ்தருக்கு முன்னாடி இவங்க சின்ன பூச்சியை போல இருக்கிறாங்க. அப்போ இவங்க அதை பாக்குறாங்க. 40 நாள் டிராவல் பண்ணி போகிறாங்க. போயிட்டு அங்க பாக்குறாங்க இந்த மாதிரி ஜனங்க இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற கனிகளை அவங்க பறித்து கொண்டு, திராட்சை கொலைகள் அப்புறம் பழங்களை பறித்து கொண்டு வராங்க. பாரானுங்கிற பிரதேசத்துல மோசே கிட்ட மீண்டு வராங்க. மோசே கிட்ட அந்த 12 பேர்ல 10 பேர் மோசே கிட்ட சொல்றாங்க, மோசே அந்த இடத்துல நம்ம போக முடியாது, நம்மளால வசிக்க முடியாது. அந்த இடத்துல மிக பெரிய பயங்கரமான ராட்சசர்கள் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க நம்மள முழங்கி விடுவாங்க, நம்மள சாவடித்து விடுவாங்க, நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியாது, அங்கே நம்ம போறது வேண்டாம் என்று சொல்லி 10 பேர் சொல்றாங்க. ஆனா அந்த 10 பேரை விட்டு மீது 2 பேர், 12 பேர் இல்லையா, அந்த 2 பேர் சொல்றாங்க. யோசுவாவும் காலேபும் சொல்லுகிற விஷயம் தெரியுமா? அவங்க பாசிட்டிவா சொல்றாங்க. அங்க பிரச்சனை இருக்குது தான், பெரிய பலிஷ்டர் இருக்கிறவங்க உண்மைதான். ஆனா நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தத்தை செய்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி காலேபும் யோசுவாவும் சொல்லுகிறதை அந்த ஜனங்கள் புறக்கணிக்கிறாங்க. புறக்கணித்தது மாத்திரமல்ல, மோசேக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். காலேபுக்கும் யோசுவாவுக்கும் கல்லடித்து சாகடிக்கலாம் என்று சொல்லி அவங்க எத்தனம் செய்யும் போது, அப்போ கர்த்தருடைய தெய்வ பிரசன்னம் தேவனுடைய கூடாரத்துல இறங்குகிறது. இறங்கி அந்த இடத்துல பார்க்கும் போது அந்த அவங்களுக்கு விரோதமாய் அங்க கர்த்தர் யார இவங்க கல்லை அடித்து சாக நினைச்சாங்களோ அவங்களுக்கு விரோதமா கர்த்தர் பேசுறாரு. பேசினது மாத்திரமில்ல, அவங்களுக்கு அவங்க கர்த்தர் அன்னைக்குதான் கர்த்தர் சொல்றாரு, இனி நீங்க 40 நாள் போக வேண்டிய கானானுக்கு இனி நீங்க 40 வருஷம் நீங்க போக போறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசே கிட்ட கர்த்தர் பேசுறாரு. மாத்திரமல்ல, அந்த இடத்துல பாக்குறோம், எந்த மனுஷனை கல்லடித்து சாக அடிக்க அவங்க எத்தனை செய்தார்களோ நாட்கள் வந்தது, அந்த மனுஷனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு லீடராய் கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த மனுஷனை அவங்க ஏளனமாய் பேசினாங்க. அவங்கள யோசுவாவை கல்லடிச்சு சாகடிக்கலாம் என்று சொல்லி அவங்க எத்தனை மணி பேசினாங்க. ஆனா கூட அவன் பொறுமையா இருந்து கர்த்தர் சமயத்தை அவன் செபித்தவனமாய் காத்திருந்தவனமாய் நாட்கள் வந்தது. நாட்கள் புறம்பி போனது. மோசேயோட மரணத்துக்கு பிறகு யோசுவா அந்த லீடர் தன்மைக்கு வரும்போது யோசுவாக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. என்ன இவங்க ஏதாவது, அப்போ மோசே இருக்கும் போதே என்ன கல்லடிச்சு சாகடிக்க எத்தனை பண்ண ஜனங்க, ஒருவேளை இப்போ என்ன சாகடிக்க மாட்டாங்களா, இல்ல என்ன ஏதாவது பண்ண மாட்டாங்க, ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தது, கலக்கம் இருந்தது. ஆனா கர்த்தர் சொல்லுகிற யோசுவா 1வது அதிகாரம் வாசிக்கிற அந்த வசனத்தை, யோசுவா 1வது அதிகாரத்துல நம்ம 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 1:5. ನಿನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ಒಬ್ಬನು ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲನು, ನಾನು ಮೋಶೆಯ ಸಂಗಡ ಇದ್ದ ಹಾಗೆ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆನು ಎಂದು சொல்லி கர்த்தர் யோசுவாக்கு வாக்கு கொடுக்கிறார். யோசுவா மோசேக்கு பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துவது, அவங்க எப்படி நான் கானானுக்குள்ள நான் நடத்துவது என்று சொல்லி ஒரு கலக்கமும் பயமும் இருக்கிறது. அந்த ஜனங்கள் மேல ஒரு பயமும் இருக்கிறது. ஏன்னா அவங்க மோசே இருக்கும் போதே கல்லடிச்சு சாகடிக்க எத்தனை பண்ண ஜனங்கள். சோ இப்படி எப்படி நடத்துவேன்? மோசேக்காவது நல்லா படிப்பு ஞானம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா நான் படிக்காதவன், நான் சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவன், எனக்கு நான் எப்படி நடத்துவேன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும்போது அங்க கர்த்தர் சொல்லுகிற யோசுவா 1வது அதிகாரம் 4-5வது வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அங்க ನಿನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ಒಬ್ಬನು ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲನು, ನಾನು மோசே ಸಂಗಡ ಇದ್ದಾಗೆ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆನು. வாழ்நாள் முழுவதும் ஒருவன் உனக்கு முன்பதாய் நிற்க முடியாது, நான் மோசேயோடு இருந்ததை போல உன்னோடு கூட இருக்க போறேன் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவோடு பேசினார். பேசினது மாத்திரமல்ல, சொன்ன வாக்கை அவர் நிறைவேற்றினார். எந்த மனுஷர்கள் யோசுவாவை விரோதமாய் நின்றார்களோ, எந்த மனுஷன் யோசுவாவுக்கு விரோதமாய் பேசினாங்களோ, எந்த மனுஷன் யோசுவாவுக்கு விரோதமாய் எத்தனை பண்ணினார்களோ அந்த நபர்களுக்கே அவன் நாயகனாய் கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தர் சமூகத்துல அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து அவன் மணிக்கணக்காய் அவன்
ஜெபித்ததுனால நாட்கள் புறம்பு வந்தது. அவனை லீடராய் கர்த்தர் கொண்டு வந்தார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எந்த நபர்கள் நமக்கு விரோதமாய் வருகிறார்களோ, எந்த நபர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ, நாம் ஜெபிக்கிறவர்களா இருந்தோமான்னு சொன்னா அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது அவர்கள் விழுந்து போவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாய் ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி தலையினால் அபிஷேகம் பண்ணி ராஜாக்களும் ராஜாத்திகள் மத்தியில் அமர பண்ணுகிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவனா இருக்கிறார். அங்கே கர்த்தர் சமூகத்தில் நம்ம வந்து ஜெபிக்கிறவங்களா காணப்படணும். யோசுவா தேவன் சமூகத்தை ஜெபிக்கிறவங்களா இருந்தா அதனால தான் யோசுவா அவமானப்பட்ட இடத்துல தலையை நிமிர கர்த்தர் செய்தார். மாத்திரமல்ல, யோசுவாவை புறக்கணித்தாங்க, ஆனா யோசுவா தான் கர்த்தர் லீடரா மாத்தினாரு. ஆனா யோசுவா யாரெல்லாம் நெகட்டிவா பேசினாங்களோ, நாங்க இல்ல நாங்க எங்களுக்காக ஒரு லீடர் நாங்க உருவாக்கிக்கிறோம், நாங்க வந்து எகிப்துக்கு நாங்க திரும்ப போறேன்னு சொன்ன அத்தனை ஜனங்களோ அந்த பாலைவனத்துல சங்காரமானார்கள். ஆனா விசுவாச அறிக்கை பேசின யோசுவாவும் காலேபும் கானானுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். விசுவாசமான வார்த்தை ஜெபம் இது இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை கர்த்தர் சீரமைத்து அருமையாய் நடத்த இயேசு வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அத்தனை ஜனங்களும் வந்து யோசுவா வந்து நெகட்டிவ், நீங்க பயப்படாதீங்க, நம்ம கூட ஏசப்பா இருக்கிறாருன்னு சொல்றாங்க யோசுவா. ஆனா ஜனங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு கலக்கம், என்ன செய்ய போறேன் என்று சொல்லி கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். மாத்திரமல்ல, யோசுவா 1வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். ಈ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿರಲಿ ಹಗಲಿರಲು ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಅದರಲ್ಲಿ ಬರೆದಿರುವುದನ್ನೆಲ್ಲ ಕೈಕೊಂಡು ನಡೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲೆಲ್ಲ சஃபலனாகிவி. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை நீ தியானிக்கணும், அதுல எழுதப்பட்டிருக்கிற அத்தனை காரியத்தையும் நீ வந்து கைப்பிடிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அது எந்த வசனம், எந்த காரியத்தை கைப்பிடிக்கணும் என்று சொல்லி பார்க்கும்போது, மோசே கர்த்தரிடத்திலிருந்து காத்திருந்து கொண்டு வந்த அந்த 10 கட்டளை கர்த்தர் சொல்லுகிறார். நீ அதை கைப்பற்றணும், அதை நீ வாசித்து தியானிக்கணும், இரவும் பகலும் நீ தியானிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். அதெல்லாம் செய்தனால தான் கர்த்தர் சக்சஸ்ஃபுல்லாக அந்த யோசுவாவோட பிரயாணத்தை கர்த்தர் சக்சஸ்ஃபுல்லா மாத்தி கொடுத்தாரு. மாத்திரமல்ல, அந்த வனாந்திரத்துல கடந்து போகவும் கிருபை செய்தார். மாத்திரமல்ல, கானானுக்குள்ள அத்தனை ஜனங்கள் மத்தியில யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது யோசுவாக்கு. அந்த யுத்தத்துல பெலிஸ்தர்கள் மத்தியில பெரிய ஜெயிச்ச ராட்சசர் மனிதர்கள் மத்தியில ஜெயத்தை காண கர்த்தர் கிருபை செய்தார். எதனால இது கிடைத்தது, எப்படி இது நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, யோசுவா கர்த்தர் சமூகத்துல அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டதுனால இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்தார். அங்கேல கர்த்தர் சமூகத்தை நம்ம வந்து ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும். இது இருக்கும்போது நம்ம லைஃப கர்த்தர் சக்சஸா மாத்துவாரு, ஃபெயிலியரான லைஃப சக்சஸா மாத்துவாரு. நம்ம லைஃப்ல ஜெபம் இருந்தா இந்த காரியம் நம்ம லைஃப்ல ஆக்டிவ் ஆகும். ஜெபம் இல்லைன்னு சொன்னா நம்ம லைஃப்ல சக்சஸா பார்க்க கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகையால இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், நாம் முறுமுறுக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கல, ஆனா நாம் கானானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினார்கள், நாம் விசுவாசமான வார்த்தையை பேச வேண்டும். இஸ்ரவேல்கள் முறுமுறுத்து அவர்கள் வந்து கல்லடிக்க அவர்கள் எத்தனை பண்ணினார்கள், ஆனா நாம் கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க நம்ம வந்து முயற்சி பண்ணணும். நம்ம இதை செய்யும் போது அவங்க போகல, ஆனா நம்ம போகுவோம். அவங்க முறுமுறுத்த ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கல, ஆனா நாம் முறுமுறுக்காத கர்த்தரை ஆராதித்து கனப்படுத்தும் போது நாம் கானானுக்குள்ள பிரவேசிக்க தேவன் கிருபை செய்வார். ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அதாவது இப்ப நம்ம வாசித்த சங்கீதம் 27வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசித்த சங்கீதம் 27 27ல 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ನನ್ನನ್ನು ಬಾಧಿಸುತ್ತಿರುವ ದುರ್ವೈರಿಗಳು ನನ್ನನ್ನು ನುಂಗಿ ಬಿಡಬೇಕೆಂದು ಬಂದು ತಾವೇ ನೆಲಕ್ಕೆ ಬಿದ್ದು ಹೋದರು. வனாந்தரம் என்கிற நிலம். இஸ்ரவேல் ஜனங்க யோசுவாக்கு விரோதமாய் அவங்க எழுப்பி நின்றாங்க, ஆனா அவங்களே அந்த வனாந்தரத்துல சங்காரமானார்கள். இந்த வசனத்தை சொல்லி தாவே நிலக்கே வித்தரு. அதாவது ரொம்ப அருமையான வசனம். மீண்டும் அந்த வசனத்தை படிக்கலாம். ನನ್ನನ್ನು ಬಾಧಿಸುತ್ತಿರುವ
ದುರ್ವೈರಿಗಳು ನನ್ನನ್ನು ನುಂಗಿಬಿಡಬೇಕೆಂದು ಬಂದು ತಾವೇ ನೆಲಕ್ಕೆ ಬಿದ್ದು ಹೋದರು. தாவே நிலಕ್ಕೆ ಬಿದ್ದು ಹೋದರು. நமக்கு விரோதமாய் எழுப்பி வந்தாங்க, நமக்கு விரோதமாய் போராட்டம் செய்தாங்க, அநேக வார்த்தைகளை பேசுறாங்க, எல்லாம் நடந்தது. ஆனா நாட்கள் வந்தது, அவர்களே அந்த வலையில விழுந்து போனாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் அந்த ராஜா வந்து அவங்க காண்பித்த கடவுளை வணங்கவில்லை என்று சொல்லி அந்த 3 பேரும் அக்கினி தீக்கு இரையாய் போடும்போது அந்த இரையாய் தள்ள போன அந்த நபரே அந்த அக்கினிக்கு இரையாய் மாறி போனார்கள். அதைதான் கர்த்தர் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் அந்த அக்கினியில போன போது கூட அவர்கள் முடி கூட கருகவில்லை, புகை அணுகவில்லை. கர்த்தர் கிருபையாய் காத்துக் கொண்டார். 4வது நபராய் கர்த்தர் அவரோடு கூட இருந்து கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இந்த இடத்துல பார்க்கும்போது சோதனை வனாந்தரமான காரியம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்கள் அதிகமா இருந்தது. ஆனால் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அந்த இடத்துல யோசுவாக்கு அவன் விழுங்கி போகாதபடிக்கு அந்த இடத்துல ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த இடத்துல நான் உங்க கூட இருக்கிறேன். அங்க வந்து அதாவது 3 பேர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் கூட இருந்தாரு. இங்க சொல்ற நான் கூட இருக்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்ப நம்ம ஒரு பிரச்சனை காலத்துல நம்ம யாரு இந்த பிரச்சனைக்குள்ள தள்ளுறாங்களோ, நம்மள போராட்டத்துக்குள்ள தள்ளுறாங்களோ, நம்மளுக்கு விரோதமா யார் எழும்புகிறாங்களோ அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் நிற்பார். அதாவது இந்த இடத்துல வந்து அதே நம்பர்ஸ்ல வந்து 12வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது மோசே வந்து கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது ஒரு ஆரோனும் அவருடைய சகோதரியும் வந்து 2 பேரும் வந்து சொல்றாங்க, இன்னும் மோசே கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா, உங்ககிட்ட பேச மாட்டாரா? ஆரோன் உங்ககிட்ட பேச மாட்டாரா? மோசே மட்டும் தான் ரொம்ப நீதிமான் அப்படின்னு சொல்லி மோசேக்கு விரோதமாய் பேசும்போது இந்த காரியத்தை மோசே கேட்டு கூட அவன் பொறுமையாய் தாழ்மையா இருந்தான். ஆனா மோசே பேசல, மோசேக்கு பதிலாய் கர்த்தர் பேசினார். அந்த கூடாரத்துல அந்த 3 பேரை கர்த்தர் அழைக்கிறார், நீங்க 3 பேரை வாங்க என்று சொல்லி அழைத்து அந்த இடத்துல மோசேக்கு பதிலாய் கர்த்தர் பேசுறார் ஆரோனுக்கிட்ட, நீ என் தாசனுக்கு விரோதமாய் பேசினதுனால உன்னுடைய சகோதரிக்கு ஒரு வாதை வரப்போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொன்ன மாத்திரத்துல அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் சகோதரிக்கு கைகள் எல்லாம் அழுவி போயிடுச்சு. ஏன்னா மோசேக்கு விரோதமா பேசினதுனால, நீதிமானுக்கு விரோதமாய் பேசும்போது கர்த்தரை இறங்கி வழக்காடுகிற தேவனா இருக்கிறார். அப்போ விரோதமா பேசினாங்க. உடனே மோசே வந்து அடரே அவர்களை மன்னியும் என்று சொல்லி மோசே ஜெபிக்கும் போது மோசேயின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மோசேக்கு சொல்றாரு, 7 நாள் அந்த வனாந்தரத்துல இருந்து அந்த எல்லையில இருந்து அவங்க வெளியே நிக்க வை, 7 நாளுக்கு பிறகு அவங்க சரியாக அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டு சொன்ன உடனே மோசே அவங்க வெளியே அனுப்பி 7 நாளுக்கு பிறகு உள்ள வராங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அவங்க பயணத்தை தொடர்றாங்க. இந்த மாதிரி கர்த்தர் சமூகத்தை நாம் இருக்கும் போது, நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தரை நாம் உண்மையாக நாம் ஆராதிக்கும் போது, நமக்கு விரோதமா யாரே வந்தாலோ, எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலோ, எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலோ, எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலோ, கர்த்தர் நாம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமா நிற்கிறவன் யார்? வேதம் சொல்லுகிறது, எந்த ப்ராப்ளம் வந்தாலும், எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும், என்னவே கைவிட்டு போனாலும் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு. அங்க மோசேக்கு விரோதமாய் ஜனங்க பேசினாங்க, அந்த ஜனங்களும் பேசின ஜனங்களும் சங்காரமானாங்க, பேசின அந்த நபர்களும் சங்காரமானார்கள். மாத்திரமல்ல பாருங்க, அந்த 12 பேர் 12 கோத்திரத்துல ஒருத்தரையும் கர்த்தர் அனுப்பினார். 12 பேர்ல 2 பேர் தான் பாசிட்டிவா பேசுறாங்க. மோசே அவங்க முறுமுறுக்கல. ஆனா 10 பேர் மோசே முறுமுறுத்ததுனால அந்த வனாந்தரத்துல அவங்களுக்கு வாதை வந்து சங்காரமானார்கள். 10 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க மோசேக்கு விரோதமா நின்று பேசணுங்க. ஆனா மோசேக்கு சப்போர்ட்டிவா அங்க பேசி கர்த்தரை கனப்படுத்தின அந்த காலேபும் யோசுவாவும் கானானுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற குணாதிசயம் எப்படின்னு சொல்லி நாம் யோசிக்கணும். நமக்குள்ள வந்து எந்த குணாதிசயம் இருக்கிறது? நம் தேவனுடைய பிள்ளைகளை நாம் கனப்படுத்துகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நிற்கிறோமா? இல்ல ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமா நிற்கிறோமா? இல்ல நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ள ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யோசுவா ஜெபிச்சதுனால கர்த்தர் அந்த லீடரா மாத்தினாரு. மாத்திரம் இல்ல, கானானுக்குள்ள பிரவேசிக்க செய்தாரு. அதே போல ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமா யாரை எழுப்பினாலும் கூட அவங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார், நாம் பதில் கொடுக்க தேவையில்லை. சோ என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் வந்து சொல்லி முடிக்க விரும்புறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய வீட்டுல வந்து இருக்கும்போது, நானும் என்னுடைய இன்னொரு தம்பியும் வந்து ஒரு இடத்துல நான் கடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 பசங்க அந்த இடத்துல நிக்கிறாங்க. நான் அந்த ரோட்ல போறேன். திடீர்னு அந்த பையன் வந்து என் காலரை பிடிச்சி நான் வந்து ஒரு மாதிரி அடிக்கிறதுக்கு வந்துச்சான் அந்த பையன். அந்த சமயத்துல நான் எதுவுமே அந்த பையன்கிட்ட பேசல. பொறுமையா நான்
நான் வந்து கடந்து போயிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் வேலை ஆச்சு. அதுவே நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் நான் ஒரு சண்டையை போட்டு பொறுமையா இருக்கணும்னு சொல்லி நான் வரேன், ஆனா இந்த மாதிரி கோவப்படுத்துறாங்க சொல்லி நான் சின்னதா மனசுல ஒரு வேதனை ஆச்சு. நான் கடந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 நாள்ல அந்த இடத்துல நின்று அத்தனை பேரும் ரோட்ல போட்டோவா தொங்குறாங்க. என் காலரை பிடிச்ச அந்த பையனும் இறந்து போயாச்சு. அங்க கூட நின்று அத்தனை பசங்களும் இறந்து போயிட்டாங்க. சோ எனக்குள்ள அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி நான் பெருமையா சொல்லிட்டே இல்லை. நான் எந்த தப்பும் செய்யல. ஆனா என்னை கோவப்படுத்தி அவங்க வந்து அந்த காரியத்தை செஞ்சாங்க. நான் வேதனையா கருத்து சாப்பிட்டு நிற்கும்போது கத்தர் எனக்கு பதிலாக கத்தர் சொல்றாரு, நீங்க பொறுமையா இருங்க, உங்களுக்கு பதிலா நான் வளர்க்காட்டேன் சொல்லி ஈசப்பா சொல்றாரு. லைஃப்ல அநேக இழப்புகள் வரலாம். இந்த வார்த்தை கேட்டு எனக்கு அன்பான தேவச்சனங்களே, வாழ்க்கையில் அநேக இழப்புகள் வரலாம், அநேக போராட்டங்கள் நமக்கு முன்னதும் அநேகம் நிற்கலாம், அநேக வேதனையான வார்த்தைகளை பேசலாம். இதற்கும் நம்ம பதில் கொடுக்க கூடாது. கர்த்தர் பதில் கொடுப்பார். பொறுமையா இருக்கணும், கர்த்தர் சமூகத்தில் இருக்கணும். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து நடந்த இயேசு வல்லவராக கர்த்தரோட ஆசீர்வதிப்பாக. கடைசியில் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அன்றை கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எனக்காக நீ பேசுவீங்க அப்பா. இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நீ பேசுகிறீர் ஐயா. அதுக்காக ஸ்தோத்திராண்டவரே. இது அற்புதமான காரியங்களை செய்து மகிழப்படுகிற கிருபைக்காக ஸ்தோத்திராண்டவரே. அப்பா, இந்த தலைமுறை இந்த நாளை விட இந்த சமூகத்தில் நின்று செலுத்த நீ பாராட்டின தயவுக்கு கிருபைக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. அற்புதமான நடத்தும் காத்துக்கொண்டு வழிநடத்தும் வரப்படுது என் கூட இருந்தாச்சா. மனைவியோட பிள்ளைகள் எங்களோட ரத்தத்தினால மறைத்துக் கொள்ளுங்க. எந்த அளவு விசாசின் கிரியைகள் எங்களையும் பிள்ளைகள் மனைவி தொடக்கூடாது சுவாமி. அப்பா, எனக்கு விரோதமாய் பேசின அந்த நபர்கள் யாராயிருந்தாலும் அவங்களை மன்னிக்கிறாங்க. மனதார நான் மன்னிக்கிறோம்ப்பா. அவங்களுக்கு எந்த வாதையும் வரக்கூடாது சுவாமி. எனக்கு விரோதமாய் பேசின அந்த சகோதரியம் விடுகிற சுவாமி. அவங்களை மன்னிங்க சுவாமி. மன்னிங்க ராஜா. மனதார மன்னிக்கிறாங்க. அப்பா, சமாதானம் உண்டாகும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பும் பிதாவான நினைக்கும் சவாசம் வழிநடத்தும் சதா காலம் அனைவரோடு கூட இருப்பதாக.